ஆமென். தேவ ஊழியர் வழிநடத்துவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into the word meditation for today. Today is 17th of June 2026, and the topic for today is He gives more than enough. The opening scripture is Matthew 6 verse 11. Give us this day our daily bread. Did you know God loves to take care of you? Sure, He does. Remember Elijah's story? He had enough even during a famine. When there was no food in the land, God sent him to a widow's house, and her jar of flour and oil never ran out. This is mentioned in 1 Kings chapter 17, verse 14. God doesn't just give a little, He gives more than enough. God supplied for Elijah every day. That's how God treats you too. He has blessings, ideas, help, strength, and grace waiting for you each day. That's why Psalm 68 verse 19 says, Blessed be the Lord who daily loads us with benefits. Hallelujah. So instead of worrying about what you need, speak God's word as you declare, God supplies everything I need. I always have more than enough. Let's look at another scripture. It's an important scripture from Philippians 4 verse 19. But my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. Hallelujah. Please repeat after me. Thank you, Lord, for blessing me every day. You load me with benefits each day. Today, I have more than enough because you supply all I need. Amen. Hallelujah. Let's pray. Thank you, Lord Jesus, for this word that you have given us today. We know that you supply all our needs according to your riches in glory in Christ Jesus. We don't have to worry about anything, Lord. We bring all our needs to your feet in prayer. Thank you, Lord, for blessing us and taking care of us. In Jesus' name we prayed. Amen. God bless you. See you tomorrow. Good morning. என் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று ஜூன் மாதம் 17ஆம் திகதி 2026. இன்றைய நாளுக்குரிய தலைப்பு அவர் தேவைக்கு அதிகமாக அளிக்கிறார். ஆரம்ப வசனமாக மத்தேயு 6 வசனம் 11 பார்ப்போம். எங்களுக்கு வேண்டிய அன்றாட அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். தேவன் உங்களை கவனித்துக் கொள்ள விரும்புகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், நிச்சயமாக. எலியாவின் கதையை நினைவில் கொள்ளுங்கள். கடும் பஞ்சம் இருந்த போதும் அவருக்கு தேவையான அனைத்தும் கிடைத்தன. நாட்டில் உணவில்லாத சமயத்தில் தேவன் அவரை ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்பினார். அவளுடைய மாவு கலமும் எண்ணெய் ஜாடியும் காலியாகவில்லை. இது 1 ராஜாக்கள் 17 வசனம் 14 குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவன் கொஞ்சம் மட்டும் கொடுப்பதில்லை, தேவைக்கு அதிகமாகவே கொடுக்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் எலியாவுக்கு தேவையானதை வழங்கினார். அது போலவே உங்களையும் அவர் கவனித்துக் கொள்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆசீர்வாதங்கள், நல்ல யோசனைகள், உதவி, வலிமை மற்றும் கிருபை அவரிடத்தில் தயார் நிலையில் உள்ளன. அதனால் தான் சங்கீதம் 68 வசனம் 19 இவ்வாறு கூறுகிறது, நாள்தோறும் நன்மைகளால் எங்களை சுமக்கிற ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. ஹல்லேலூயா. எனவே உங்களுக்கு தேவையானவற்றை பற்றி கவலைப்படாமல் தேவனுடைய வார்த்தையை பேசி இவ்வாறு அறிவியுங்கள். தேவன் எனக்கு தேவையான அனைத்தையும் வழங்குகிறார். எனக்கு எப்போதும் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். மிகவும் முக்கியமான ஒரு வசனம், பிலிப்பியர் 4 வசனம் 19. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் சகல தேவைகளையும் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள்.
நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னை ஆசீர்வதிப்பதற்காக. தினமும் நன்மைகளால் என்னை நிரப்புகிறேன். இன்று எனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் எனக்கு தேவையான அனைத்தையும் நீர் வழங்குகிறீர். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் வருகிறோம் ராஜா. நண்பு ராஜாவே, இன்றைய நாளுக்குரிய நீங்கள் தந்த இந்த வசனத்துக்காக நன்றி ராஜா. உங்கள் கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி இயேசு ராஜாவே, எங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்க நீங்க போதுமானவராக இருப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே. கேட்டுக்கொண்டிருப்போம் ஒவ்வொருவரையும் இயேசு ராஜாவே, அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், அந்த தேசத்தில் என்ன என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை பாடுகளுக்குள்ளாக அவர்கள் சென்றாலும், பஞ்சங்கள் தலை தூக்கினாலும், போர்கள் வெடித்தாலும், இயேசு ராஜாவே, உங்கள் நாமத்தினால் அப்பா அவர்கள் கேட்கும் பொழுது இயேசு ராஜாவே, அவர்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் வகையில் எப்பொழுதும் அப்பா அவர்கள் தேவைகளை நீங்கள் தேவைக்கு அதிகமாக சந்திக்க இயேசு ராஜாவே, உங்க கிருபை போதுமானதாக இருக்கிறதே, அதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. See you tomorrow.